நிறைய பேருக்கு மட்டன் பிரியாணி செய்யும்போது பதம் வராது, எப்படி செய்யுதுன்ற டவுட் இருக்கும். அந்த டவுட்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம கிளியர் பண்ணிடலாம். 1 கேஜி ரைஸு 1 கேஜி மட்டனை வச்சு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ 1 கேஜி நல்லா எல்லாம் ஆட்டுக்கறியாக வாங்கிக்கோங்க. இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், இதில் கலர்லாம் நம்ம ஆர்டிஃபிஷியல் எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு, இதை மட்டும் போட்டு நல்லா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். நான் இப்போ சொல்கிற மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாக தம் ப்ராசஸில் தான் பண்ண போகிறோம். ஒரு 1/2 அன் ஹவர் வந்து இது வந்து மேரினேட் ஆகட்டும். அப்படியே இது சைடில் வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அரிசி நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் வந்து நீங்கள் ஊற வச்சுருங்க. ஒரு 1 கேஜிக்கு பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுங்க. எந்த பிராண்ட் வேணாலும் வாங்கிக்கோங்க. நான் வந்து யூஸ் பண்ணுற பிராண்ட் பார்த்தீங்கன்னா இந்தியா கேட்டு அந்த ப்ளூ கலர் பேக்கெட் தான். இப்போ இதில் வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் லைட்டாக எண்ணெயும் ஊற்றி நம்ம குக்கரில் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வேக வைக்கிறதுக்காக நான் வந்து ஒரே ஒரு அரை கொட்டாங்குச்சி சேர்த்துக்கிறேன். இது சேர்த்து நம்ம வந்து வேக வைக்கும்போது சீக்கிரமாக வந்து வெந்து கிடச்சிடும். இப்போ பிரியாணி சட்டி எடுத்துக்கலாம். பிரியாணி சட்டி எடுத்துகிட்டு நெய் விட்டுக்கலாம். நீங்கள் ஒரு 50 ml நெய் எடுத்திங்கன்னா 50 ml வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஆல்மோஸ்ட் எல்லா பிரியாணி ஸ்பைசஸ், பட்டை, லவங்கம், ஏலக்காய், அதுக்கப்புறமா அன்னாச்சி மொக்கு, பிரிஞ்சி இலை, கல்பாசி எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். 1 கேஜிக்கு வந்து ஒரு 5 பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நல்லா நம்ம நீல வாக்கில் நறுக்கி போட்டு இதையும் வந்து லைட்டாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. இதில் வந்து மிளகாத்தூள் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி மட்டன்லேயும் நம்ம சேர்த்துருக்கோம் மிளகாத்தூள் மேரினேட் பண்ணும்போது. ஸோ கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி. ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கிட்ட நீங்கள் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது வந்து ஆல்ரெடி நம்ம வந்து எண்ணெயில் வதக்கிறதுனால உங்களுக்கு வந்து கலர் வந்து நல்லா வந்து சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டு விழுது நல்லா ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் பெரிய டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் போடணும். இது வந்து கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். இப்போது இந்த ஸ்டேஜில் நல்லா வெந்நீர் வந்து எடுத்துக்கிறேன். ஒரு 2 லிட்டர் வெந்நீர். அதில் வந்து கொஞ்சமாக கிராம்பும் புதினாவும் சேர்த்து அதில் வந்து நம்ம கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 50 ml தயிர் வந்து சேர்த்துக்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு கரண்டி தயிர். இது எதுக்கு இந்த ப்ராசஸ் பண்ணுறோன்னா அரிசி வந்து வேக வைக்கிறதுக்காக சைட் பை சைடு இது மாதிரி பண்ணிக்கிறேன் நான். இந்த தயிரெல்லாம் சேர்ந்து நல்லா வந்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் வந்து நீங்கள் கீரி போட்டிங்கன்னா ரொம்ப காரம் அதிகமாக இருக்கும். முழுசாக போட்டிங்கன்னா கொஞ்சம் காரம் உங்களுக்கு கம்மியாக இருக்கும். தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி எவ்வளோ போடணும்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 4 பெரிய பழுத்த தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ஓரளவு மீடியமான சைஸ் பீஸை போட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது மட்டன் நம்ம வேக வச்ச தண்ணி வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. மட்டன் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். மட்டன் வந்து நல்லா பஞ்சு மாதிரி வெந்துருச்சு. இப்போது நான் புதினா வந்து இந்த மாதிரி ஒரு கட்டு புதினா, நல்ல பெரிய கட்டாக இருக்க புதினா வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணியோட வந்து மட்டனை நம்ம தான் இதில் சேர்த்துக்கலாம். மட்டன் மூழ்கிற அளவுக்கு தான் நான் தண்ணி வச்சேன். ஸோ அந்த தண்ணி அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அது வந்து 1/2 லிட்டருக்கிட்ட இருக்கும். இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தடு. நம்ம 1/2 லிட்டர் தண்ணி வந்து மட்டனில் சேர்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வெந்த ரைஸை தான் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். ஸோ வந்து ரைஸ் மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தாலே போதும், உங்களுக்கு பிரியாணி கரெக்டாக வந்துடும். இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. அதே சமயத்தில் ஒரே ஒரு 1/2 லெமன் வந்து நான் புழிஞ்சிக்கிறேன். நீங்கள் வந்து புளிப்பு பார்த்துட்டு லெமன் வந்து கூட குறைச்சி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் இது நல்லா கொதிக்கிட்டோம். 1 கிலோக்கு அரிசிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 800 ml தண்ணி வரும். ஆல்ரெடி நம்ம 1/2 லிட்டர் ஊற்றிட்டோம். ஸோ மீதி இருக்க தண்ணியை நான் இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ரைஸ் வந்து பாஸ்மதி ரைஸை ஊற வச்சுட்டேன் ஒரு 15 மினிட்ஸ்க்கு மேலேயே. அந்த ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் வந்து நம்ம வந்து கொதிக்கிற தண்ணியில் தான் நீங்கள் ஆட் பண்ணணும். ஜில்லுன்னு இருக்க தண்ணியோ இல்லை வெதன்னு இருக்க தண்ணியிலோ கிடையாது. நல்லா ஹாட்டாக இருக்க தண்ணியில் வந்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து ரைஸ் வெந்து கிடச்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து உங்களுக்கு நல்லா நீளமாக வெந்து வந்துருச்சு. 70% கிட்ட நம்மளுக்கு வந்துருச்சு. இப்போ வந்து இதை ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். இந்த வந்து தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம அரிசி போட்டதுக்கப்புறம் அரிசியும் தண்ணியும் லெவலாக வரணும். ஸோ அதுக்காக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக தண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சப்போஸ் வந்து உப்பு கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து வேக வச்சு பாஸ்மதி ரைஸை ஸ்ட்ரெயின் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம்.
இப்போ வந்து இதை வந்து சமப்படுத்துங்க. உங்களுக்கு வந்து தண்ணி எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ராவாக இருந்தது தண்ணி தேவைப்படுது. ரைஸும் தண்ணியும் கொஞ்சம் சம அளவில் வரணும். அதுக்காக நான் அந்த ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன். இது தாங்க பதம். இந்த பதத்தில் நீங்கள் மூடி வச்சிங்கன்னா அரிசியும் தண்ணியும் சம அளவில் வந்த தண்ணியில் மூடி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே கரெக்டாக வரும். அவ்வளோதான். இப்போ இது 2 நிமிஷம் விட்டிங்கன்னா இந்த மாதிரி கொதிநிலை வந்துடும். அப்போ வந்து நம்ம வந்து தம் போட்டுடலாம். நான் வந்து நெய் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கிட்ட விட்டுக்கிறேன். நல்ல மூடி வந்து டைட்டாக இருக்க முடியாக பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு அது மேலே வெயிட் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சுடு தண்ணியே நான் அந்த மாதிரி மேலே வச்சுருக்கேன். வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து என்ன பண்ணணும்னா தோசைக்கல்லை வந்து வச்சிடணும். ஃபுல்லாக சிம் பண்ணிவிட்டு தோசைக்கல் வந்து பழைய தோசைக்கல் இருந்தால் நீங்கள் அடியில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி இரும்பு தோசைக்கல் நல்லா சூடுபடுத்திக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இதை அடியில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ், மேக்ஸிமம் 20 மினிட்ஸ் தான். அதுவும் சிம்மிலே தான் வேகணும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு ரைஸ் பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு. சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வந்து சொல்லவே தேவையில்லை. நம்ம 1 kg ரைஸ்க்கு 1 kg வந்து கறி போட்டதுனால ரொம்பவே சூப்பராக அளவாக இருக்கும். இது வந்து எல்லாருமே செய்கிற மெத்தடில் தான் நான் சொல்லியிருக்கேன். வந்து சம அளவு அரிசியும் தண்ணியும் சம அளவு நீங்கள் வச்சு அப்படியே தம் போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து சூப்பராக வரும். இன்னொன்று அரிசி வந்து ஒட்டாது நம்ம தனியாக வடித்து செஞ்சதுனால. இது மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியான மெத்தட். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிரியாணி எப்படி வருதுன்னு உங்களோட டவுட்ஸ் எல்லாமே எனக்கு கேளுங்க. நன்றி, வணக்கம். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் லீமாஸ் லைஃப்க்கு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.